Students, நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 7.9 கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வீடியோஸோட ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட எல்லா எக்ஸசைஸும் கூட இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ 0 to 1 sin inverse of 2x by 1 plus x square dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஆனால் இங்க இருக்கிற இந்த 2x by 1 plus x squareன்ற ஃபார்ம் வந்து டேன்ல இருந்துச்சுன்னா அது வந்து உங்களோட sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. பேசிக்கா sin 2 தீட்டான்றதை நம்ம எப்படின்னு எழுதலாம் தெரியுமா? 2 time tan theta by 1 plus tan square theta அப்படின்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்தா இதை நம்ம sin 2 தீட்டான்னு மாத்திரோம்னா sin inverse sin என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வரதுக்காக இந்த எக்ஸோட பிளேஸ்ல நம்ம tan தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ லெட் x is equal to tan theta அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இதை தீட்டான்னு மாத்திட்டோம்னா இந்த dx நம்ம டெஃபினட்டா என்னன்னு மாத்தணும், d தீட்டான்னு மாத்தணும். ஸோ ரெண்டுமே தீட்டானா தீட்டா ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதனால ரெண்டு பக்கமா என்ன பண்ணிக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் வந்து dx by d தீட்டாவாயிடும். tan தீட்டாவை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இந்த d தீட்டா அந்த பக்கம் போனா மல்டிபிள்ல வந்திருக்கும். அப்போ dx is equal to சீக்கன் ஸ்கொயர் தீட்டா d தீட்டா அப்படின்னு நம்ம எழுதணும். சரி, இதை வந்து இப்போ மாத்திடலாம். இங்க வெளியில இருக்க sin இன்வர்ஸ் அங்கே தான் இருக்கு. 2 டைம் இந்த எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு போட்டுடலாம். கீழே 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இந்த dxக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்றதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியாச்சு. இது யாரோட ஃபார்முலா, sin 2 தீட்டாவோட ஃபார்முலா தானே. sin இன்வர்ஸ் ஆஃப் sin 2 தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். இங்க வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்றது இருக்கு. sin இன்வர்ஸும் சைனும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் வந்து இங்க ஒரு 2 தீட்டான்ற டேர்மும் இங்க சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்ற டேர்மும் நம்ம கிட்ட இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்க இருந்து ஒரு லிமிட் கொடுத்துருந்தாங்கல்ல 0 to 1, அதை நம்ம இன்னும் எழுதவே இல்லை. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இந்த 0 to 1 வந்து எக்ஸோட வேல்யூஸ், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு dx கொடுத்துருந்தாங்க, அதனால 0 to 1 கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம தீட்டாக்கு மாத்திட்டோம்ல, அப்போ இந்த வேல்யூவே நம்ம தீட்டாக்கு மாத்தி தான் ஆகணும். எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தா, இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா தீட்டாவோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இங்க இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே tan தீட்டா அப்படின்னு கிடைக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு இங்கே இருக்கிற tan அங்கே வந்தால் என்ன ஆகும், tan இன்வர்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் 0 அப்படின்றது டேனோட எந்த ஆங்கிள் 0 அப்படின்னு நம்மளோட டேபிள் வேல்யூல பார்க்கணும். tan 0க்கு தான் 0 இல்லை, அப்போ 0 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து 1 கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு கிடைக்குது. டேனோட எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்ன்றதான் நம்மளோட கொஸ்டின். டேனோட 1 வந்து 45 டிகிரியில் கிடைக்கும். இப்போ தீட்டா வந்து 45ஆ இருக்கும்போது தான் tan வந்து 1ஆ இருக்கும். நீங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டுட்டு கூட எழுதலாம், இல்லை டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 0வா இருக்கும்போது 0 தான், 1ஆ இருக்கும்போது 45. அப்போ 0 to 45 0 to 45 அப்படின்னு நம்ம எழுதணும். நம்மளோட லிமிட்டையும் தீட்டாக்கு மாத்திட்டு தான் சம ப்ரொசீட் பண்ணணும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணிட்டு 0 to π/4 லிமிட் அப்ளை பண்ணிட்டா சம் கம்ப்ளீட் ஆயிடும். ஆனால் இதுல வந்து தீட்டான்ற ஒரு டேர்மும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு. ஸோ இது வெறும் தீட்டான்றது வந்து அல்ஜிப்ராலையும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரிலையும் வரும். ஸோ ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன் மல்டிபிளாக வரதுனால இதை நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்றதுக்கு ஐலேட் அப்படின்னு எழுதி பாருங்க. ஸோ இதில் வந்து தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு வெறும் தீட்டா இருக்கிறது வந்து அல்ஜிப்ரா, சீக்கன் ஸ்கொயர்ட் அப்படின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான். ஸோ இது நம்மளோட முதல் ஃபங்க்ஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு பேர் மல்டிபிள் இருக்கும்போது முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை போடணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனை போட்டுட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் இவங்களோட ரூல். இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ரூலில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் இருந்தால் போதும். முதல் ஃபங்க்ஷன் வந்து 2 தீட்டா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 2 மட்டும் வரும் வித் ரெஸ்பெக்ட் டு டி தீட்டா பண்ணும்போது. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு tan தீட்டா அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஸோ 2 தீட்டாவை அப்படியே எழுதிடலாம். அதுக்கப்புறம் உங்க கூட ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை எழுதணும். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் tan தீட்டா, மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ 2, அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ வந்து tan தீட்டா அப்படின்றத எழுதிடலாம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி தீட்டா அப்படின்னு எழுதிக்கோங்க.
ஸோ இப்படி இருக்கு. இதுல இதை திருப்பியும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இன்டகிரேட் பண்ணிடணும். இன்டகிரேட் பண்ணிட்டு நம்மளோட லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ tan தீட்டான்றதை இன்டகிரேட் பண்ணும்போது இங்க வந்து 2 தீட்டாவும் tan தீட்டாவும் இருக்கு. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா டேனை வந்து டைரக்டா நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நீங்க சைன் பை காஸ்ன்னு எழுதி சப்ஸ்டியூஷன் மெத்தட்லாம் எழுதலாம். இது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதோட லிமிட் வந்து நம்ம கொஸ்டின்ல வந்து 0 to π/4 இருந்தது. அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்க ஒரு 2 இருக்கு பாருங்க. அந்த 2 மட்டும் இங்கே இருக்கும். இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்குனால 2 நம்ம இப்படி வெளியில கூட எடுத்துக்கலாம். இப்போ இங்க தீட்டா இன்ட்டு டேன் தீட்டான்ற டேர்ம் இருக்கும். இதை பிராக்கெட் ஓப்பன் பண்ணா மைனஸும் பிளஸ் லாக் ஆஃப் காஸ் தீட்டா அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ எழுதியாச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் வந்து π/4. அப்போ தீட்டா மல்டிபிள் பை டேன், தீட்டாக்கு பதிலாக π/4 போட்டுடலாம். அப்பர் லிமிட் போட்டுரும். π/4 மல்டிபிள் பை டேன் தீட்டான்ற இடத்துல π/4 பிளஸ் லாக் ஆஃப் காஸ் தீட்டான்ற இடத்துல தீட்டாக்கு பதிலாக π/4ன்னு போட்டுருங்க. இதான் அப்பர் லிமிட். தீட்டா வர இடத்துல π/4 போட்டாச்சா. மைனஸ் லோவர் லிமிட் 0வா இருக்கிறதுனால இங்கே 0 இன்ட்டு டேன் 0ன்னு வரும். அது 0 தான். அப்புறம் இங்கே ஒரு பிளஸ் லாக் ஆஃப் காஸ் 0 அப்படின்றது இருக்கும். அதையும் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. 2 டைம்ஸ் இந்த π/4 அப்படியே தான் இருக்கும். இதில் வந்து tan π/4 அப்படின்றது இருக்கு. tan π/4ன்றது நம்மளோட டேனோட 45 டிகிரியோட வேல்யூ. டேனோட 45 என்னது, டேபிள் வேல்யூ 1. ஸோ அந்த இடத்துல 1ன்னு போட்டுடலாம். பிளஸ் லாக் ஆஃப் காஸ் 45 அப்படின்னு இருக்கு. காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√2. ஸோ இதை நம்ம 1/√2ன்னு எழுதிடலாம். மைனஸ் இது 0 ஆயிடும். இது உள்ள போச்சுன்னா மைனஸ் லாக் ஆஃப் காஸ் 0 இருக்கு. காஸ் 0வோட டேபிள் வேல்யூ 1, அதனால இங்க 1 அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் 1ஓட வேல்யூ வந்து 0, அது உங்களால தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் உள்ள வந்து π/4 இருக்கு. 2 உள்ள எடுத்துட்டு போனோம்னா 2 டைம்ஸ் π/4. இங்க எடுத்துட்டு போனோம்னா 2 டைம்ஸ் லாக் ஆஃப் 1/√2 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதுல வந்து இந்த 4 வந்து இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். இது π/2. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட் புக்ல. எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, எப்பவுமே லாக் பக்கத்துல இருக்கிற நம்பரை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் சேஞ்ச் ஆயிடும். இப்போ -2 டைம்ஸ் லாக் ஆஃப் √2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/2 லாக் ஆஃப் √2 அப்படின்றத 2^1/2 அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். லாகோட நம்பரோட பவர்ல டேர்ம்ஸ் இருந்தால் அதை முன்னாடி கொண்டு வர முடியும்ல. இப்போ π/2 மைனஸ் 2 டைம்ஸ் 1/2 log 2 அப்படின்னு எழுதிட்டு இந்த 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ π/2 மைனஸ் log 2 அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 4th கொஸ்டின் பார்க்கலாம். 0 to 2 x into root of x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல வந்து ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. x plus 2 வந்து t ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காவே மல்டிப்ளர் தான் நம்மளால டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. மொரோவர் இது ரூட்டுக்கு வெளியில இருந்து இந்த ரூட்டுக்குள்ளே நம்மளால கொண்டு போக முடியாது. அது அந்த ரூட்ல இருந்து வெளில கொண்டு வரதுக்காக தான் இதை t ஸ்கொயர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ல ஹிண்ட் தர மாட்டாங்க, நம்ம தான் எடுக்கணும். சரி, அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து x plus 2 வந்து t ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்க எல்லா டேர்மையுமே மாத்தணும். இந்த x plus 2 வந்து நம்ம t ஸ்கொயர்னு எழுதிடுவோம். அப்ப x வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷன்ல இருந்து x is equal to t squared minus 2ன்னு எழுதிக்கலாம். அந்த plus 2 அங்க போச்சுன்னா -2 வரும். அப்ப இந்த x-க்கு பதிலா t squared minus 2ன்னு போட்டுடலாம். இதுக்கு பதிலா t squaredன்னு போட்டுடலாம். அப்ப இந்த dx-க்கு பதிலா அவங்களே மாத்தணும்ல. அப்ப இதுக்கு வந்து ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, 2-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல 2t அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dx அப்படின்றது கிடைக்கும். இங்க சப்ஸ்டியூஷன்ல நமக்கு dx மட்டும் தான் தேவை. அப்ப இங்க இருக்கிற dx இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா 1 into dx is equal to 2t times dt அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். x-க்கு பதிலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், t squared minus 2. ஸோ இந்த x-க்கு பதிலாக இந்த t squared minus 2 அப்படின்றதையும் ரூட்டுக்குள்ள இந்த x plus 2க்கு பதிலாக t squaredனும் எழுதிக்கலாம். இந்த dx-க்கு பதிலாக 2t அதுக்கப்புறம் dt அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் t-ல மாற்றிருக்கோம்ல. அப்போ லிமிட்டையும் t-க்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இங்கே dx கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது x-ஓட வேல்யூஸ்னு அர்த்தம். இப்போ லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்க சப்ஸ்டியூஷன் x plus 2 is equal to t squared அப்படின்றதுல இப்போ t வேணும் அப்படின்னா t is equal to root of x plus 2ன்னு எழுதிக்கலாமா. இந்த ஸ்கொயரிங் எடுத்துகிட்டு வந்தால் ரூட் அப்படியே கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்ல x-க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ t என்னன்னு பாருங்க, 0 plus 2ன்னு வந்துடும். அப்போ √2 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி t-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிற அடுத்து அப்பர் லிமிட்டுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ ரூட்டுக்குள்ளே 2 plus 2ன்னு போட்டால் √4 வரும். வெளியே எடுத்தால் 2.
ஸோ இப்படி தான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி டீயை கண்டுபிடிக்கணும். 0 போட்டால் √2 வருது. அப்போ 0னா இது வந்து √2ன்னு மாறும். 2ன்னு போடும்போது டீயோட வேல்யூ 2 தான் கிடைக்குது. அப்போ இங்கே 2 √2 to 2ன்னு மாற்றிடணும். ஏன்னா டீயாக இருக்கும்போது இதுதான் உங்களோட வேல்யூஸ். இப்போ ரூட்டுக்குள்ளே ஏதாவது டேர்ம் வந்து ஸ்கொயரில் இருந்தால் அது ரூட்லேருந்து வெளில வந்துடும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கட் ஆகிடும். அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். √2 to 2 தான் நம்மளோட லிமிட். நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற டேர்ம் பாருங்கள், ஒரு t² - 2வும் இங்கே ஒரு t இருக்குது, இங்கே ஒரு t இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது t² வந்துடும். இங்கே ஒரு 2 இருக்குது, நம்ம 2 எடுத்து வெளில போடலாம். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் தான். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dt அப்படின்னு இருக்குது. நார்மல் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. t² உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஸோ √2 to 2 t² மல்டிபிள் பண்ணும்போது t⁴ -2 டைம் t² அப்படின்னு வந்துடும் dt. இது நார்மலாக சப்ட்ராக்ஷனில் இருக்குது பாருங்கள். இவங்களை அப்படியே நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். இன்டகிரேட் பண்ணிடலாம். 2 அப்படியே வச்சுட்டு t⁴ அப்படின்றது வந்து x⁴n மாதிரி இருக்குது. x⁴n இன்டகிரேட் பண்ணால் x⁴n + 1/n + 1 + c நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். t⁴ இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx டீயாக இருக்கிறதுனால t⁴னா 4 + 1/4 + 1 5/5 2 டைம்ஸ் t² பண்ணும்போது ஸோ t² இன்டகிரேட் பண்ணும்போது t⁻3/3 அப்படின்னு கிடச்சிரும். இந்த லிமிட் அப்படியே எடுத்துக்கோங்க. லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். இப்போ இதிலே டீயோட பிளேஸில் 2ன்னு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் போட்டு √2 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த 2 வெளியில் இருக்குது. t⁻5ல் 2⁵/5 -2 × t³ அப்படின்றதுல 2³/3ன்னு இருக்குது. மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். √2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ √2⁵ வரும். டினாமினேட்டரில் 5 இருக்குது. -2 டைம் √2³/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 2⁵ அப்படின்னா 2வை வந்து 5 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணோம். இப்போ 32 கிடைக்கும். 32/5 அப்படின்னு எழுதிடலாம். -2³ 8 8 2s are 16/3ன்னு கிடைக்குது. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். √2⁵ அப்படின்னு இருக்குது. √2⁵ன்றதை வந்து நம்ம இப்படி எழுத முடியும் நம்மளால். √2⁵னா √2வை இந்த மாதிரி 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இந்த 2 ரூட்டுக்கு ஒரு 2 வெளில வரும். இந்த 2 √2 மல்டிபிள் பண்ணால் ஒரு 2. இந்த √2க்கு பேர் இல்லாததுனால அப்படியே வந்திருக்கும். 2 2s are 4 √2ன்னு இருக்குது. அப்போ √2வை 5 டைம்ஸ் எழுதுனா நமக்கு வந்து 4 √2 கிடைக்குது /5. அடுத்து இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும். 2 √2³ இருக்குது. 2 × √2 √2வை 3 டைம்ஸ் எழுதிட்டோம்னா இந்த 2 √2 மல்டிபிள் பண்ணால் 2 ஆகிடும். 2 2s are 4 √2 அப்படின்னு தான் கிடைக்குது உங்களுக்கும். ஸோ 4 √2 டினாமினேட்டரில் 3 இருக்குது. லைக் டேர்ம்ஸை ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இவங்க 2 பேரும் லைக் டேர்ம்ஸ், இவங்க 2 பேரும் லைக் டேர்ம்ஸ். ஸோ எல்சிஎம் எடுத்துடலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3 × 32 96, 5 × 16 80/5 3s are 15. அதே தான் இங்கேயும் 3 4s are இங்கே 12, 5 4s are இங்கே 20ன்னு வந்திருக்கும். ரெண்டுமே √2னா இவங்க 2 பேரும் லைக் டேர்ம்ஸ். இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணும்போது +20யும் -12ம் +8 √2ன்னு வந்திருக்கும். இவங்கள சப்ட்ராக்ட் பண்ணும்போது 16/15. ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கலாம். நம்ம 16 8 ரெண்டு பேர்கிட்டயுமே 8 டேபிள் காமனாக இருக்குது. 8 வெளில எடுத்துட்டோம்னா இங்கே 2s are இங்கே √2 மட்டும் இருக்கும். 8 2s are இங்கே 16 வந்துச்சு. இங்கே 2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ஒரு 2க்குள்ளே 2 √2 இருக்கதா அர்த்தம். ஏன்னா √2 × √2 தான் 2. ஸோ 2 பேர்கிட்டயுமே √2 காமனாக இருக்கிறதுனால √2 வெளில எடுத்துகிட்டு இங்கே பேலன்ஸ் ஒரு √2வும் இங்கே 1ம் இருக்கும். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். கீழே வந்து 1 + cos² x நியூமரேட்டரில் sin xம் இருக்குது. ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கிறதுனால இது ஈஸியாக நம்மளால் இன்டகிரேட் பண்ணிட முடியும். லெட் அஸ் அஸ்யூம் cos x is equal to tன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x வரும். t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx அப்படின்னு வரும். நமக்கு கொஸ்டினில் +sin xம் dxம் தான் வேணும். dx இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு -sin அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ sin x dxக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது -dt. இதான் நம்ம சப்ஸ்டியூஷன். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்துச்சுன்னா உங்களோட லிமிட்டும் வேரிஸ் ஃப்ரம் வந்து எக்ஸோட வேல்யூஸ் தான். ஸோ அதை நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணாகணும் டெஃபினட்டாக. இப்போ sin x dxன்றது வந்து மேலே -dtன்னு போட்டுடலாம். டினாமினேட்டரில் 1 + cos x தானே டீன்னு எடுத்தோம். அப்போ இதை t² போட்டுடலாம். அப்போ இந்த லிமிட்டையும் டீக்கு மாற்றணும்ல. எப்படி மாற்றுறது? எக்ஸ் வேல்யூ டி வேல்யூ. டி வந்து cos x அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு அவங்க கொடுத்துருந்த லிமிட் என்னது? 0ன்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. π/2 அப்படின்னு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ டீயை கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸோட பிளேஸில் 0 போடணும். cos 0. cos 0ோட டேபிள் வேல்யூ என்னது? 1. அடுத்து t is equal to cos 90. cos 90ோட டேபிள் வேல்யூ 0. அப்போ 1 to 0ன்னு போடணும். இங்கே 1 இங்கே 0ன்னு போட்டிருக்கணும். மைனஸை நம்ம வெளில எடுத்துடலாம். இது வந்து
என்ன பேட்டர்ன் இருக்கு பாருங்களேன். இன்டகிரேஷன் ஆஃப் 1/1 + t² அப்படின்னு இருக்கு. இது நம்மளோட டைரக்ட் ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் t ஓடது. இங்க லிமிட் வந்து இங்க 1, இங்க வந்து 0. முதல்ல அப்பர் லிமிட், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு லோவர் லிமிட் எழுதிக்கலாம். மைனஸ் அப்படியே இருக்கட்டும். tan இன்வர்ஸ் ஆஃப் t அப்பர் லிமிட் வந்து 0, மைனஸ் போட்டுட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு போட்டுருங்க. போட்டாச்சு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0னா டேபிள் வேல்யூல டேனோட வேல்யூ எப்போ 0வா இருக்கும்னா tan வந்து 0வா இருக்கும்போது தான் 0வா இருக்கும். இதான் நம்மளோட டேபிள் வேல்யூ. ஸோ tan 0க்கு தான் 0 வரும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து 0 தான். tanக்கு எப்போ 1ன்னு கேட்டிருக்காங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் 1னா tanோட 45 தானே 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்றது 45 தான். அப்போ மைனஸ் போட்டு π/4 அப்படின்னு எழுதிடலாம். மைனஸ் உள்ள எடுத்துட்டு போகும்போது -0 + 45 அப்படின்னு வந்துடும். 0 அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்து அதுக்கு வேல்யூ இல்லை, அதனால π/4ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.